தேனீ வளர்ப்பு குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் முதுநிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் KR மணிகண்டன் அவர்கள் தரும் தகவல்கள். இது இப்போ தேனீ இனங்கள் 5 வகையான இனங்கள். அது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 5 வகையான இனங்களில் பார்த்திங்கன்னா எந்தெந்த இனங்கள் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா இந்தியன் தேனின்னு ஒன்று சொல்லுவோம், தென் இத்தாலியன் தேனின்னு ஒன்று சொல்லுவோம், அப்புறம் கொசுவம் தேனி, அதாவது மஸ்கிட்டோ தேனி இல்லை கொசுவம் தேனி, ஸ்டிங்லெஸ் பீ அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இப்போ மார்த்தாண்டத்தில் நிறைய இடத்துல வீட்டு பகுதியில் கூட நம்ம வளர்த்துக்கலாம். அது தவிர்த்து இதில் ஒரு பெட்டியிலேருந்து நம்மளுக்கு 200 கிராம் தான், 100லேருந்து 200 கிராம் கிடைக்கும். ஆனால் அதிக மருத்துவ குணமுள்ள தேன் இது. நீங்கள் 100 கிராம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் நம்ம விற்கக்கூடிய தேன் இது. அதிக மருத்துவ குணம் உள்ளது. இது பார்த்திங்கன்னா இதோட கூடு எல்லாமே பார்த்திங்கன்னா தேன் கூடுன்னு சொல்கிற இடம் புழு பருவம் உள்ள இடம் ஒன்று இருக்கும். அப்புறம் தேன் கூடு உள்ள இடம் பருவங்கள் இருக்கும். இப்போ புழு பருவங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான தேனை எல்லாமே சேகரித்து வச்சுக்கும். தேன் உள்ள பருவத்தில் மட்டும்தான் நம்ம அதிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி, அதாவது அறுவடை பண்ணி எடுப்போம். பொதுவாக இப்போ இந்தியன் தேனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் தேனியில் பார்த்தோன்னா இதோட பெட்டி அமைப்பு எப்படி இருக்கும், முதல்ல ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் கீழே, அதுக்கப்புறம் அடிப்பலகை இருக்கும், அப்புறம் இது புழு வளர்ப்பு அறை, புழு அறைன்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே தேன் அறைன்னு ஒன்று இருக்கும். தேன் அறையில் தான் தேன்லாம் அதிகமாக கட்டும். புழு அறையிலும் தேன் இருக்கும், ஆனால் அதில் புழுக்களும் இருக்கும். அந்த புழுக்கள் சாப்பிட்றதுக்காக அது தேன் வச்சுருக்கோம். மேல் உள்ள தேன் அறையிலேருந்து தான் நம்ம தேன் எடுத்துக்குவோம். அதுக்கு மேல் மூடின்ற பொதுவாக இருக்கும் பெட்டிகளில். பொதுவாக இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெட்டியில் இந்தியன் தேனியில் இது வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பெட்டி தேனீ இனங்கள். இது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு பெட்டியிலேருந்து 5 கிலோ வரைக்கும் தேன் நம்ம எடுக்கலாம். புரியுதுங்களா? இது ஒரு பெட்டியில் இது உள்ள ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 ஃப்ரேம் இருக்கும், 6லேருந்து 7 ஃப்ரேம் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்த்திங்கன்னா அதோட புழு இனங்கள், தேன்கள் அதுமாரி இருக்கும். ஒரு ஃப்ரேம் எடுத்து பார்த்தோன்னா ஃப்ரேமில் உள்ள மேல் பகுதியில் தேன் அறைகள் இருக்கும், அதுக்கு கீழ் பகுதியில் புழுக்கள் அறைகள் இருக்கும் ஒரு ஃப்ரேம்லேயே. சரிங்களா? இது புழு அறைன்னு சொல்லுவோம். புழுக்கு மேலே தேன் அறை இருக்கும். தேன் அறையிலேருந்து தேனை தான் எடுத்து நம்ம அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தேனாக பாட்டில் போட்டு நம்ம மக்களுக்கு வெளியெல்லாம் விற்கிறோம். குயின் ராணி தேனி இருக்கும், வேலைக்காரி தேனி இருக்கும், அப்புறம் ஆண் தேனிகள் சொல்லுவோம். இதில் பொதுவாக ஒரு பெட்டியில் ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அப்புறம் 300லேருந்து 500 ஆண் தேனிகள் இருக்கும். 3000லேருந்து 5000 வேலைக்காரி தேனிகள் இருக்கும். இது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா காலை பொழுதில் வெளியில் போயிட்டு பூக்கள்லேருந்து மகரந்தம் கொண்டுட்டு சேர்த்து அந்த தேனாக மாற்றி கொடுக்கும். இது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி டைரக்ஷனை கண்டுபிடிக்குது இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 டான்ஸ் இருக்கும். அதாவது தேனீக்கில் தேனி நடனம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் வட்ட வடிவம் ரவுண்ட் டான்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு காமிக்கக்கூடியது. அப்புறம் வேக்டைல் டான்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இது டைரக்ஷனை காமிக்காது, அதாவது எவ்வளோ கிலோமீட்டரில் தேன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டான்ஸையும், ஒரு வட்ட வடிவத்தையும், எவ்வளோ தூரத்தில் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு வேக்டைல் டான்ஸையும் இது வட்டம் விட்டு தினமும் காலையில் போயிட்டு தேனை மகரந்தத்தை கொண்டு இந்த தேன் பெட்டியில் சேகரித்து வைக்கும். இங்கே பொதுவாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சீசன் நம்மளுக்கு இங்கே அதிகமாக உள்ள ரப்பர் தோட்டங்கள் இருக்கிறதால இங்கே ரப்பர் இலையிலேருந்து தான் தேன் அதிகமாக எடுக்கும். பொதுவாக ஒரு பெட்டியிலேருந்து 5 கிலோ வரைக்கும் அந்த இந்தியன் தேனியில் நம்ம தேன் எடுக்கலாம். இது தேனறை, மேல் உள்ள தேனறை, கீழே உள்ளது புழு அறை, இது அடிப்பலகை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வழிபாடு இருக்கும். இந்த வழியாக தான் தேனீக்கள் வெளியில் போயிட்டு மகரந்தெல்லாம் சேகரித்து கொண்டு இதே வழியாக தான் உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு அதை இன்வெர்டேஷன் சொல்கிறது, அதாவது சுகர் 2 எல்லாம் சேர்ந்து தேனாக மாற்றுறதும், அது வாயிலேருந்து வர உமிழ் நீரை எடுத்து தேனாக மாற்றி கொடுக்கும். தேனாக மாற்றி தான் ஒரு கூடு மாதிரி கட்டும் உள்ளே. இதான் ராணி தேனி. ஒரு கூட்டில் ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அதோட உடம்பு பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்கும். ரெக்கை அந்த உடம்பு பகுதிக்கு மேலே ரெக்கை காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்காரி தேனி. வேலைக்காரி தேனி இருக்கிறதுல சின்ன சைஸு, அதாவது ராணி தேனிக்கு அடுத்தது ஆண் தேனி, ஆண் தேனிக்கு அப்புறம் வேலைக்காரி தேனி சின்ன சைஸாக இருக்கும். வேலைக்காரி தேனி தான் போயிட்டு உங்களுக்கு மகரந்தத்தை கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன 6 வடிவ கோணம்னு சொல்லுவாங்க. இந்த 6 வடிவ கோணத்தில் தான் அதோட முட்டைகளும் இடும். முட்டைக்கு அப்புறம் புழு பருவங்கள் வரும். புழு பருவத்துலேருந்து மறுபடியும் உங்களுக்கு தாய்ப்பு தேனீக்கள் அதிகமாக வரும். இதில் அதுக்கு தேவையான தேனீக்களை மேல் பகுதியில் கூடு கட்டி வச்சுருக்கோம். இப்போ தேன் எல்லாமே மேல் அறைகளில் இருக்கும். இதன் கீழ் அறைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட புழு பருவங்கள் எல்லாமே இருக்கும். முட்டை பருவம், புழு பருவம் எல்லாம் கீழ் அறைகளில் இருக்கும்.
அப்புறம் கீழே தனியாக வந்து அதோட ராணி தேனியோட அறைகள் வந்து தனியாகவும் இருக்கும். இது ஏன் அருங்கோண வடிவத்தில் கட்டுது அப்படின்னா, பொதுவாக நம்ம நார்மலாக வந்து வட்ட வடிவத்தில் கட்டலாம், இல்லை கட்டம் போல் கட்டலாம். அது வந்து அந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு இடைவெளி நிறையா தேவைப்படும், நிறைய செலவாகும். இந்த மாதிரி அருங்கோண வடிவத்தில் கட்டினா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுகளும் பார்த்திங்கன்னா அருங்கோண வடிவத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரி அருங்கோண வடிவத்தில் கட்டும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே கரெக்டாக போய் அமைஞ்சிரும். அதுக்கு தேன் கட்டுறதுக்கும் சமமாக இருக்கும். இன்னொன்று, தேன் கட்டின பிறகு அதோட மெழுகு சுரக்கும். அதாவது அதோட உடம்பு பகுதியிலேருந்து மெழுகு சுரந்து மேலே வந்து தேன் அடைய மூடி வச்சிரும். தேன் வந்து வெளியில் வராமல் இருக்குது, தேன் அடைய மூடி வச்சிரும். அதுக்கு தேன் இல்லாத பருவங்களுக்கு மட்டும் அந்த தேனை மட்டும் சேகரித்து எடுத்துக்கும். இப்போ இதில் இன்னொன்று பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 6 மாதம் மட்டும்தான் தேன் வரக்கூடிய மாதங்கள். இப்போ இந்த ஏப்ரல் மே இந்த டைம் தான் இங்கே உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேன் பருவ காலங்கள், அதுவும் பேச்சிப்பாறையில். அப்போது பார்த்திங்கன்னா இப்போ தேன் இல்லாத காரங்கள், தேன் வரத்து நம்மளுக்கு பூக்களில் மதுரம் மகரந்தெல்லாம் கிடைக்கலன்னா அப்போ என்ன பண்ணுவோன்னா, சக்கரை பாவுன்னு சொல்லுவோம். சக்கரை பாவு வந்து 1:1 ரேஷியோவில் சர்க்கரையும் தண்ணியும் கலந்து இதுக்கு நம்ம உணவாக கொடுப்போம். அதாவது ஏன்னா நம்ம காலனி வந்து தேன் கூட்டு வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக தேன் கூட்டில் வந்து நம்ம சக்கரை பாவு கொடுத்தோன்னா கூடு பிரியாமல் இருந்து பாதுகாத்துக்கலாம். அடுத்த மாத காலம் வர வரைக்கும் நம்ம சக்கரை பாவு கொடுத்துட்டு தான் இருக்கணும். திருப்பி நம்ம தேன் வரத்து அதிகமாக ஆகிடுச்சுன்னா நம்ம சக்கரை பாவு எடுத்துக்கலாம். அந்த தேனும் சக்கரை பாவு எடுக்காது. தேன் இல்லாத காலங்களில் மட்டும்தான் சக்கரை பாவுலேருந்து தேனி வந்து எடுக்கும். இப்போ தேன் வரத்தை கிடச்சி விட்டுச்சுன்னா நம்ம அந்த சக்கரை பாவுலேருந்து அது எடுக்காது, நம்மளும் தேன் சக்கரை பாவு கொடுக்க தேவையில்லைங்க. ஸோ ஆண் தேனி பொதுவாக வந்து வேலைக்கார தேனி என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும்னு பார்த்தா, அதோட கூட்டை வந்து சுத்தம் செய்யும். ஸோ அப்புறம் வந்து கூட்டை வந்து வெப்பநிலையை வந்து கரெக்டாக சரி பண்ணி வச்சுக்கும். அதாவது அதிகமாக வெப்பநிலை ஆனாலும் குறைஞ்ச மாதிரி பண்ணிக்கிறது, இல்லை குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் அதிகமாக பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வெப்பநிலையை சரி பண்ணி வச்சுக்கும். அப்புறம் மதுரம் மகரந்தம் போய் எடுக்கிறது எல்லாமே வேலைக்கார தேனி தான். அதை தவிர்த்து வேலைக்கார தேனி மற்ற தேனிக்கும் உணவு கொடுக்கும். அதாவது வேலைக்கார தேனி என்ன பண்ணும், ராணி தேனிக்கும் உணவு கொடுக்கும், ஆண் தேனிக்கும் உணவு கொடுக்குறது எல்லாமே வேலைக்கார தேனி இல்லைனாலே இந்த தேனி இனங்கள் மீன்ஸ் என்ன சொல்கிறது, வேலைக்கார தேனி தான் இந்த தேனை கொண்டு வர்றது. வேலைக்கார தேனி இல்லைன்னா தேனே கிடைக்காது. ஆண் தேனிகள் என்ன பண்ணும், இனப்பெருக்கிறதுக்கு மட்டும். அதாவது எப்படின்னா நப்ஷியல் ஃப்ளைட்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ராணி தேனி வெளியில் இனப்பெருக்க செய்கிறதுக்காக மேலே பறக்கும். அந்த நேரத்தில் ஆண் தேனிக்கெல்லாம் ஒவ்வொன்றா போயிட்டு அந்த பெண் தேனி ராணி தேனியோட இனப்பெருக்க செய்யும். அதில் ஒரு சில தேனி மட்டும் புணர்ச்சி அடையும். அப்போ மட்டும் அடைஞ்ச பிறகு மறுபடியும் குயின் தேனி, அதாவது ராணி தேனி வந்து முட்டையிட ஆரம்பிக்கும். இதுதான், அதாவது ஆண் தேனியோட வேலை வந்து இனப்பெருக்க செய்கிறதுக்கு மட்டும். ஸோ குயின் என்ன பண்ணும், அதாவது ராணி தேனி என்ன பண்ணும், ஒரு கூட்டையே வந்து பாதுகாப்பு வச்சுக்கும். அது சொல்கிறத மற்ற வேலைக்கார தேனியெல்லாம் கேட்குற மாதிரி அந்த ராணி தேனியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். இப்போ ஒரு சில நேரத்தில் 2 ராணி தேனியெல்லாம் வருது அப்படின்னா அந்த ராணி தேனி உள்ள கூட்டை வந்து நம்ம அழித்து எடுத்துடணும். ஏன்னா ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தேனி தான் இருக்கணும். இப்போ 2 ராணி தேனியெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து கூட்டை கலைச்சிட்டு வேறு இடம் போயிடும். பொதுவாக தேனீக்களோட பயன்கள் அப்படின்னா, தேன் இனங்கள்லேருந்து நம்மளுக்கு தேனீக்கள் கிடைக்கிது, அப்புறம் மெழுகு கிடைக்கிது. ஸோ மெழுகு சாதனங்கள், காஸ்மெட்டிக்ஸ் பொருள்கள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம அந்த உடம்புலேருந்து சுரக்கிற, அதாவது வேலைக்கார தேனி அது உடம்புலேருந்து சுரக்கிற மெழுகை வச்சு தான் நம்மளுக்கு மெழுகுவத்தி இல்லை மற்ற காஸ்மெட்டிக்ஸ் பொருள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீவினம், முக்கியமாக சொல்கிறது பீவினம் அப்படிங்கிறது என்னென்னா, வேலைக்கார தேனிலேருந்து கொடுக்குலேருந்து எடுக்கப்படுற ஒரு மருந்து பீவினம் சொல்கிறது. ஸோ அந்த பீவினம் பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் சம்மந்தமாக, அதாவது நரம்பியல் சம்மந்தமான மருத்துவத்துக்கெல்லாம் அந்த பீவினத்தை வந்து நிறைய மருத்துவ நிபுணர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட்டுன்னு சொல்லுவாங்க, ராயல் ஜெல்லின்னு சொல்கிறது. ராயல் ஜெல்லி அப்படிங்கிறது அரசு குழுன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இளம் பருவிலே வந்து இப்போ முட்டை, அந்த ராணி தேனி வந்து முட்டை அந்த பருவங்களில் முட்டை லார்வா பழங்களிலே வந்து அதுக்கு அந்த ராயல் ஜெல்லிங்கிற உணவு கொடுப்பாங்க. அந்த ராயல் ஜெல்லி சாப்பிட்டு வர்றது தான் ராணி தேனின்னு சொல்கிறது. மற்ற வேலைக்கார தேனி ஆண் தேனிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரெட்டு கொடுத்து வளரக்கூடியது. இப்போ பொதுவாக அதோட முக்கியத்துவம் வந்து தேன் வந்து மிகவும் முக்கியமானது வந்து பாலினேஷன் சொல்லுவாங்க. அதாவது இனச்சேர்க்கை பண்ணுறது. இப்போ ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூவுக்கு வந்து பாலினேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேனீக்கள் தான் பயன்படுத்துது. இன்னொரு வல்லுநர்கள் ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேனீக்கள் வந்து இந்த உலகத்தில் இல்லை, ஒரு வருஷத்தில் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம மனித இனங்களும் வந்து ஒரு 4 வருடங்களில் அழிஞ்சிரும் அப்படிங்கிற வல்லுநர்கள் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ தேனீக்கள் வந்து அனைவரும் வீட்டில் வளர்த்து வந்து நம்ம சமுதாயத்துக்கும் சரி நாட்டுக்கும் இல்லை நம்மளுக்கும் வந்து நல்ல ஒரு பயனை தரக்கூடியது தேனீக்கள். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் தேனீக்கள் வளர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் KR மணிகண்டன் அவர்களை
0465128192 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.